செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோவை மாவட்டம் அன்னூரில் கொட்டி தீர்த்த கனமழைக்கு புவனேஸ்வரி நகரில் உள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிர்வேல் வழங்கிட கேட்கலாம். கதிர்வேல், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. அன்னூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்திருக்காரு. இந்த காரணமா அன்னூர்ல இருக்கக்கூடிய கோவன்குளம் முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேறி வருகிறது. இந்த உபரி நீர் செல்லக்கூடிய பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்குது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அன்னூர்ல இருக்கக்கூடிய புவனேஸ்வரி நகர் மற்றும் பழனி கிருஷ்ணா நகர் அவற்றில் குடியிருப்புகளில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள்ல மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால அப்பகுதிவாசிகள் கடும் அவதிக்குள்ளாயிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் குளம் நிரப்பும் போதெல்லாம் இப்பகுதியில மழைநீர் தேங்குவதாக குற்றம் சாட்டும் பகுதிவாசிகள் கோவை சத்திசாலையில் உள்ள பாலத்துல மண்ணை கொட்டி அடைச்சிருக்காங்க சிலர். இதனால மழைநீர் வெளியேற முடியாம போனதாகவும் இதனால இப்பகுதியில சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் குறிப்பிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதிவாசிகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படின்ட்டா விவரங்களுக்கு நன்றி கதிர்வேல். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.